அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் மாம்பழத்தில் பிஸ்கெட்டும் வச்சு ரொம்ப சூப்பராக டெசர்ட் செஞ்சுருக்கேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது மாம்பழம் சீசனில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிஸ்கெட் பாருங்கள், 12 பிஸ்கெட் நான் வந்து உடச்சி மிக்சியில் போட்டு தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கரப்பாக அரைக்கணும். அந்த வகை இப்படி தான் வைக்கணும். பாருங்கள், குறப்பாக இருக்குது பாருங்கள். ஒரு பவுலில், கண்ணாடி பவுலில் போட்டிருக்கேன். இது கூட பட்டர் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பட்டர் இல்லை, பசு நெய் இருக்குது, அது சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. எடுத்துகிட்டு வரலாம். நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். 10-15 நிமிஷம் வச்சுருந்தேன், நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ கஸ்டர்ட் செஞ்சுக்கலாம். 2 டம்ளர் பால் வச்சுருக்கேன். அரை கப்பு ஜீனி போட்டிருக்கேன். ஜீனி நல்லா கரையட்டும். ஜில்லுண்ட பாலில் 2 ஸ்பூனு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து கலக்கி, கட்டி இல்லாமல் கலக்கி நான் பால் சேர்த்துக்கிறேன். சூடான பாலை சேர்த்துக்கிறேன். நல்லா கை விடாமல் கிண்டுனேன். நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். இதை எடுத்து வச்சுக்கலாம். ஆற விட்டுறக்கூடாது. ஆற விட்னா நல்லா கெட்டியாக போயிடும். கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ மாம்பழம் பாருங்கள், பெரிய சைஸ் மாம்பழம், நல்லா இனிப்பான மாம்பழம் எடுத்துருக்கணும். பழுத்த மாம்பழமாக இருக்கணும், நார் இருக்கக்கூடாதுங்க. நல்லா இனிப்பான மாம்பழமாக இருக்கணும். இதை ஃப்ரெஷ் கரீமாக அரை கப்பு போட்டிருக்கிறேன். அதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஐஸ் க்யூப் வந்து 3 போட்டுக்கிறேன். ஜீனி வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். மாம்பழத்தில் சுகர் இனிப்பு இருக்கவங்க அதனால் கம்மியாக போட்டுக்கிறேன். அரைச்சிட்டு வந்துடலாம். கஸ்டர்டும் ரெடியாக இருக்குங்க. மாம்பழமாக நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். ஃப்ரெஷ் கரீமாக மாம்பழமாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நான் வந்து 2யும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாம்பழக்கூழையும் கஸ்டர்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாம்பழம் சீசனில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்று ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள். நல்லா செட் ஆகிடுச்சு பிஸ்கெட்டு. பிஸ்கெட் மேலே நான் வந்து இந்த கஸ்டர்டையும் மாம்பழக்கூழையும் நான் சேர்த்துக்கிறேன். இன்னொரு கண்ணாடி பவுலில் கொஞ்சம் இருக்குது, அதையும் சேர்த்துக்கிறேன். கார்னிஷ்காண்டி அழகுக்காண்டி நான் வந்து சாக்லேட் சிரப் இருக்குங்க, அதை கொஞ்சம் போட்டுக்கிறேன். பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாக்லேட் சிரப்பு.
ஃப்ரீசரில் வந்து கண்டிப்பாக 4 மணி நேரம் இருக்கணுங்க. சாதாரண ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா செட் ஆகாது. கண்டிப்பாக வந்து ஃப்ரீசரில் 4 மணி நேரம் வைக்கணும். பாலித்தீன் பேப்பரில் நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். ஃப்ரீசரில் 4 மணி நேரம் இருக்கட்டுங்க. இருந்துட்டு எடுத்துகிட்டு வருவோம். நாலு மணி நேரம் ஆயிடுச்சுங்க. எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா செட் ஆகிடுச்சு. சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். மேங்கோ டிசர்ட் ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக்கை அந்தளவுக்கு வர மாட்டேங்குது. லைக் பண்ணுங்கள். கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ எடுக்கிறேன் பாருங்கள். ஃப்ரீசரில் நீங்கள் வச்சா தான் இந்த மாதிரிக்கு நம்ம எடுக்க வரோம். கீழே முதல் தட்டில் 2வது தட்டில் வச்சிங்கனாக்கா இந்த மாதிரி செட்டே ஆகாது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மாம்பழம் சீசன் இருக்கிற வரைக்கும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.